இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் என்னாகமம் 21:8. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் மட்டும் என்ன சொல்கிறார் பார்ப்போம். ஒரு மனிதனை பாம்பு கடிச்சிருச்சுன்னா மோசே உண்டு பண்ணின கொள்ளிவாய் பாம்பு சுரூபத்தை பார்த்தா அவன் பிழைச்சிருவான்னு தேவன் சொல்கிறார். இங்கே தேவனே பாம்பு கடித்த மனிதனை காப்பாற்றிருக்க முடியும். அப்படி இருந்தும் ஏன் பாம்பு உருவத்தை செய்ய சொல்லி அதை பார்க்க சொல்கிறாரு? இது இஸ்ரவேலர்களுக்கு வைக்கிற பரீட்சை. இஸ்ரவேலர்கள் பாம்பு சுரூபத்தை செய்ய சொன்ன தேவனை விசுவாசிக்க போகிறாங்களா இல்லை பாம்பு சிலையை வச்சு அதை விசுவாசிக்க போகிறாங்களான்னு தேவன் கவனிக்கிறாரு. நிறைய பேர் செய்கிற தப்பு என்னதுன்னா, தேவனை பார்க்காம எதை வச்சு அவர் நம்மளை காப்பாற்றுறாரோ அதை தான் பெருசாக பார்க்குறாங்க. இங்கே இஸ்ரவேலர் ஒவ்வொரு தடவையும் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ தேவன் இஸ்ரவேலர்களை ஓபோத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது தான் அடுத்த திட்டம். தேவன் பரீட்சை வைக்க போகிறாரு. ஓபோத் செழிப்பான இடம் இல்லை, ஆனால் ஓபோத்தை தாண்டி தான் அபாரீம் என்ற மலைக்கு கூட்டிகிட்டு வராரு. இந்த மலையில் தான் மோசே இறந்து போகிறதுக்கு முன்னாடி கானான் தேசத்தை காணும்படி தேவன் அழைத்தார். நெபோ மலை இந்த அபாரீம் மலை தொடர்ச்சியில் தான் இருக்குது. இதுவும் செழிப்பான இடம் இல்லை. அடுத்து சாரேத்துக்கு கூட்டிகிட்டு வராரு. இங்கே ஆறுகள் இருக்குது. இந்த இடம்தான் இஸ்ரவேலர்கள் 38 ஆண்டுகள் சுற்றி திரிந்ததுக்கப்புறம் அவ்விசுவாசம் முடிந்தது. அதாவது பழைய மனிதர்கள் அழிந்து புதிய தலைமுறை தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நோக்கி பயணிக்க தயாரான இடம். அப்போ கடவுள் நமக்கு நல்ல தேசத்தை நல்ல விஷயத்தை காண செய்கிறதுக்கு முன்னாடி பஞ்சத்திலையும் பாலைவனத்திலையும் வழி நடத்தும் போது நாம் இந்த இஸ்ரவேலர்கள் போல புலம்புறோமா திசை மாறி போகிறோமான்னு பரீட்சை வைக்க தான் செய்வார். நாம் தான் தேவன் வைக்கிற எல்லா சோதனைகளுக்கும் தப்பிச்சு தேவன் நமக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதமான வாழ்க்கையை அடையணும். ஆமேன்.